இங்கே வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு வாசிக்க கேட்போம். 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த மாதத்துல மிகவும் திரளாய் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? இந்த ஆண்டுல 2வது முறையாக உனக்கு ஒரு பெருக்கத்தை குறித்ததான வார்த்தை இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டின் தொடக்கத்திலே ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கப்பெற்றது. இன்றைக்கு ஆண்டு இறுதியிலே 11வது மாதத்தில் மீண்டும் நாம் ஒரு பெருக்கத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும், உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகும், உன்னுடைய அறிவு பெருகும், உன்னுடைய விசுவாசம் பெருகும், உன் ஜெபம் பெருகும், உனக்குள்ளாக தேவனுடைய வசனம் பெருகும். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உனக்கு செய்வார். அதை செய்யும்படிக்குத்தான் உனக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? ஒரே ஒரு காரியத்தை அந்த தெளிவாக, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் ஒரு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை இருந்தது. பிதாவாகிய தேவன் ஒரு பலியை அங்கே உண்டு பண்ணினார். அங்கே அந்த துண்டங்களின் மேல கர்த்தர் வைத்து ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு சந்ததி எப்படி உண்டாக போகிறது, அந்த சந்ததி எப்படி பலுகி பெருக போகிறது, அந்த சந்ததி எப்படி எகிப்திற்கு போய் அடிமைப்பட போகிறது, எப்படி அது விடுதலை பெற்று வரப்போகிறது, அவர்கள் அடிமைப்படுத்தின சந்ததி எப்படி நியாயம் தீர்க்க போகிறேன், அந்த சந்ததிக்கு என்ன தேசத்தை கொடுக்க போகிறேன், அவர்கள் எப்படி அந்த தேசத்திலே குடியிருப்பார்கள் என்பதாக கர்த்தர் அந்த உடன்படிக்கையிலே காண்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மேல உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டு, கல்வாரி சிலுவிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த சரீரத்தை தியாகமாய் ஒப்பு கொடுத்ததினாலே அதை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பலிபீடமாக, ஒரு உடன்படிக்கையின் சின்னமாக அவர் காணப்படுகிறார். பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் ஒப்புரவாகும்படியாக, பாவம் செய்த நம்மை பிதாவாகிய தேவன் நம்மை அழிக்கும்படியாக எண்ணி இருந்த பொழுது, அவருடைய கோபம் நம்மேல் எரிச்சலாய் இருந்த பொழுது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருந்ததினால் நம்முடைய பாவத்தை நிமித்த எரிச்சல் கொண்டிருந்த பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய பிதாவுக்கு நடுவாக ஒரு பலியாக தன்னை வைத்து சொந்த ரத்தத்தினால் நம்மேல் தெளித்து, நம்மேல் இந்த கோபத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அகற்றி, பிதாவாகிய தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நோக்கி பார்க்கும்படியாய் செய்து நம்மேல் ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தினார். ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட அதே வாக்கு தத்தத்தை உனக்கும் எனக்குமா கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஏதோ போற போக்குல சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. உனக்கும் எனக்கும் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. உடன்படிக்கை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அக்ரிமெண்ட். 2 நாடுகளுக்கு இடையே அக்ரிமெண்ட் போடப்படும், ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டா 2 பேருமே அதற்கு பொறுப்பாளிகள் இல்லை. ஒருவர் மீறினாலும் குற்றவாளிகள் ஆவார்கள். அல்லது இருவரும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தை உடைத்துக் கொண்டால் தவறில்லை. அல்லேலூயா. நான் உனக்கு யுத்தத்திலே துணை வருவேன், நான் செய்கிற எல்லா விதமான ஆயுதங்களை உனக்கு சப்ளை செய்வேன் என்பதாக சிலர் ஒப்பந்தம் போடுவார். சிலர் வாணிபத்தில் ஒப்பந்தம் போடுவார்கள். சிலர் தங்கள் சில ரசாயன பொருட்கள் ஒப்பந்தம் போடுவார்கள். என்னுடைய ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற தேசத்துல கொடுப்பேன், குறைந்த வருமானத்திற்கு நீ அதை என்ன செய்யலாம், விற்று கொடுப்பதினால் என்னுடைய வியாபாரம் பெருகும், அதனால் உன்னுடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் பெருகும் என்று சொல்லி ஒப்பந்தம் போடுவார்கள். இப்படிதான் ஒப்பந்தம். இன்றைக்கு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் என்ன ஒரு ஒப்பந்தம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையில உனக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் பள்ளிக்கு செய்வேன். இல்லையா? இதுதான் ஒப்பந்தம். என்ன செய்ய வேண்டும்?
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக உண்டான இயேசு கிறிஸ்து உன் பாவத்தையும் உன்னுடைய சாபத்தையும் சுமந்து தீர்த்தார், உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக ஜீவன் தந்தார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? இதுதான் உடன்படிக்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் இந்த 17:1 வாசிங்க. ஆபிரகாம் என்கிற ஆபிராம் 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென் சொல்லலாம். இதான் உடன்படிக்கையின் முக்கிய நோக்கம். இந்த ஆபிரகாமுக்கு என்ன ஒரு உடன்படிக்கை? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ ஊர் என்னும் கல்தேருடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அன்றைக்கு விக்கிரகத்தை செய்து விற்பதும் விக்கிரகத்தை ஆராதிப்பதுமா இருந்த உன் வாழ்க்கை போல அல்ல. என்னை நம்பி இந்த தேசத்துக்கு வந்தாய் அல்லவா, உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்ன பொழுது நீ புறப்பட்டு என்னை நம்பி வந்தது போல, இம்மட்டும் இருந்தது போல, இனிமேலும் என்னை நம்பி நீர் உத்தமனாய் நட. அல்லேலூயா. உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறேன், ஏராளமான பொல்லும் பொன்னும் வெள்ளியும் கொடுத்திருக்கிறேன், ஏராளமான வேலைக்காரர்கள் 318 பேர் அவனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். 318 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், 318 பேருக்கு சோறு போட வேண்டும், 318 பேருக்கு அவன் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய செல்வ செழிப்பு எவ்வளவு பெரிதா இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்க. 318 பேருக்கும் அவன் சீமானா இருந்தான். அவனுடைய செல்வங்கள் பூமி கொல்லக்கூடாததா இருந்தது. அவனிடத்துல ஏராளமான வெள்ளியும் பொன்னும் அவனுக்கு வைடூரியமும் அவனிடத்துல இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதையெல்லாம் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு பிள்ளையும் தரப்போகிறேன். என்ன இல்ல உனக்கு? பிள்ளை இல்லை, ஆனா உனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிறேன். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? இந்த செல்வத்தை நம்பி, இது உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆடு மாடுகளை நம்பி, உன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்களை நம்பி நீ என்னை விட்டு தூரம் போயிடக்கூடாது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிலருக்கு வேலை இல்லைன்னு ஜெபம் பண்ணுவோம், வேலை கிடைச்சிடும், ஆண்டவர் வேலை கொடுத்துருவாரு, அப்புறம் ஆண்டவர் மறந்துடுவாங்க. வருமானம் இல்லை, ஜெபம் பண்ணுவோம், வருமானம் வந்துடும், ஆண்டவர் மறந்துடுவோம். அல்லேலூயா. என்ன பண்ண சொல்றீங்க? ஜெபம் பண்ண வேலை கிடைச்சி, வேலை தானே பார்க்கணும், ஆண்டவர் பின்னாடியே இருந்தாக்கா? அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய இருதயம். ஆக நீங்க கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அந்த உடன்படிக்கையை மாற்றாமல் இருப்பார். உனக்கு உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தில் மாறாமல் இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை பெருக பண்ணும்படியாய் அவர் வைத்திருக்கிற வார்த்தையிலே ஒருபோதும் மறுதலியாமல் இருப்பார். உன்னை எப்படி பெருக பண்ணுவாராம்? திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கணும்னா எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும். என்ன வேண்டும்? ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவை எப்பொழுதும் ஐஸ்வர்யம். ஆனா உலகத்துல முதலாவது தேட வேண்டியது தேவனை. இதெல்லாம் அப்புறம்தான். ஆனா நம்முடைய எப்பவுமே என்ன கேட்போம்? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என் பொருள் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு வருமானம் வேணும். ஆனா இதெல்லாம் நீ கேட்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் இவைகள் எல்லாம் கொடுக்க அறிந்திருக்கிற. ஆனா நீ தேட வேண்டியது யார? கர்த்தரை. உனக்காக பலியான தேவனை, உனக்காக உடன்படிக்கையா ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கையின் நாயகனை, உடன்படிக்கையின் புருஷனை நம்ப வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உடன்படிக்கையின் புருஷன் அவர்தான், உடன்படிக்கையின் நாயகர், உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையாக பலியாக்கப்பட்ட அந்த பலி அதுதான். அந்த பலியின் மேல உங்க கை இருக்கணும். என்ன இருக்கணும்? அல்லேலூயா. நீங்க பலி செலுத்த வந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி வந்தாங்க? பலி மிருகத்தை கொண்டு வருவாங்க, தன் பாவத்தை அது மேல, அதன் தலையின் மேல கைய வச்சு தான் பாவத்தை அதுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப அந்த மிருகம் பலி செலுத்தப்பட்டா என் பாவம் மன்னிக்கப்படுது. அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்படுவதனால் என்னுடைய பாவம் மூடி போடப்படுகிறது. அந்த காலத்துல மன்னிக்கப்படுவது நினைச்சாங்க. உங்க பாவம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருடைய பாவம் மன்னிக்கப்படல, மூடி போடப்பட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியானாரோ அப்பொழுதுதான் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பலி எல்லாம் பாவத்தை மூடி போட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல இல்ல நமக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக அந்த விசுவாசம் நமக்கு உண்டு பண்ணிட்டு. அல்லேலூயா. ஆக மிருக பலி பாவத்தை மூடி போட்டது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ பலி நம்முடைய பாவத்தை மன்னித்தது. அல்லேலூயா. ஆக உன் பாவத்தை மன்னித்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல உன் கரம் இருக்கிறதா? விசுவாசத்தினாலே நீ வைத்திருக்கிறாயா? அந்த உடன்படிக்கைக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக சத்தியமாய் ஜீவிக்க, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அந்த வசனத்தின்படி உன்னை கட்டுப்பாட்டோட, ஒழுக்கத்தோட, நீதியோட, பண்போட வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீ ஆயத்தமா? அப்படியானால் கர்த்தர் உன்னை மிகவும் திரளாய் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ வர்த்திக்க பண்ண போவது, பெருக பண்ண சாதாரண காரியம் அல்ல. ஆனால் தேவனுக்கு அது சாதாரண காரியம். உன்னை எளிதாக கர்த்தர் உயர்த்தி விடுவார். ஆனால் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன் இருதயம் அந்தகாரப்பட்டு இருக்கிறதா? உன் இருதயம் புலம்பிக் கொண்டிருக்கிறதா? உன் இருதயம் முறுமுறுக்கிறதா? உன் இருதயம் கர்த்தரிடத்தில் வெசனமாய் இருக்கிறதா? உன் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குகிறதா? உன் இருதயம் உன் விசுவாசத்தை அவிசுவாசமாக்குகிறதா? சிந்தித்துப்பா. நீ உத்தமனா இருக்கிறாயா? உத்தமம் தவறி நிற்கிறாயா? சிந்தித்துப்பா. அல்லேலூயா. வாழ்க்கையில நமக்கு போராட்டம் இல்லாத நாள் இல்ல, நேரம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்காது. ஆனா உன் தேவனாய் கர்த்தரிடத்துல உத்தமனாயிரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம ஒற்றுமையா இருக்கணும். ஒருவரை ஒருவர் நம்பணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். சிலருக்கு சந்தேகம், சிலருக்கு போராட்டம், சிலருக்கு பிரச்சனை, சிலருக்கு வறுமை, சிலருக்கு எண்ணம் அந்தகாரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. உன் சொந்த சகோதரனை அன்பு கூறாவிட்டா, நீ கட்டிய மனைவியை நேசிக்காவிட்டா, இல்ல நம்பாவிட்டா, நீ காணாத தேவனிடத்துல எப்படி நீ அன்பு கூற போகிறாய்? நீ காணாத தேவனிடத்துல எப்படி நீ உத்தமனாய் நடக்க போகிறாய்? அல்லேலூயா. இப்ப கட்டிய மனைவியை சந்தேகப்படக்கூடாது, கட்டிய கணவனை சந்தேகப்படக்கூடாது. கட்டிய மனைவி நேசிக்கணும், கட்டிய புருஷனை கனம் பண்ணி நிற்கும். அப்படித்தான் பிள்ளைகளும் பெற்றோர்களை கனம் பண்ணணும். பிள்ளைகள் பெற்றோரை என்ன சொன்னாலும் போமா, வேற வேலை கிடையாது, சரியான செய்யலாம். இது உத்தமமான செயல் அல்ல. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எவ்விதத்திலும் கீழ்ப்படிந்திருங்க, அது நியாயம். இது எங்க வருது? எபேசியர் 6, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் வாசிச்சுட்டு உள்ள போலாம். கொலோசியர் 3:10 நினைக்கிறேன். 3:20. முதல்ல என்ன சொன்னது? அது நியாயம்னு சொன்னது. இப்ப என்ன சொல்லுது? இப்படி நீ உத்தமமா நடக்கணும். எது பிரியம்? எல்லா காரியத்திலையும். அவனை மாத்திரம் சும்மா குறைச்சி என்ன மட்டும் வேலை வாங்குறீங்க பேசாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில எல்லாவற்றிலும் கீழ்ப்படி. அவனை மட்டும் நேசிக்கிறீங்க, என்ன மட்டும் நேசிக்கல சொல்லாத. உனக்கு சொல்லுகிறத நீ கீழ்ப்படி, உத்தமமாய் நட. அதுதான் கர்த்தருக்கு முன்பாய் பிரியம். உன்னுடைய உயர்வு ஏற்ற காலத்துல வரும். உனக்குரிய நீதி ஏற்ற நேரத்துல வரும். உன் நீதி பட்ட பகலை போலவும் எப்படி இருக்கணுமா? வெளிச்சத்தை போலவும் இருக்கணுமா? அப்பதான் ஆண்டவர் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய கிருபை உன்னை பிறகால காக்கும். இப்ப தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ உத்தமமாய் நட.